வெல்கம் டு ஜிகேஜிஎஸ் தமிழ் சேனல். மண்ணின் மேலடுக்கில் அதிகமாக காணப்படும் உயிர்ப்பொருள் எது? ஏ. மணல். பி. மட்கிய உயிர்ப்பொருள். சி. கல். டி. உப்பு. சரியான விடை பி. மட்கிய உயிர்ப்பொருள். தாவரங்கள் நன்றாக வளர ஏற்ற மண் எது? ஏ. களிமண். பி. மணல். சி. செம்மண். டி. களிமண் கலந்த மணற்பாங்கான மண். சரியான விடை டி. களிமண் கலந்த மணற்பாங்கான மண். கருப்பு மண் எந்த பயிருக்கு ஏற்றது? ஏ. பருத்தி. பி. தேயிலை. சி. காஃபி. டி. தென்னை. சரியான விடை ஏ. பருத்தி. நீர் எளிதில் வெளியேறும் மண் எது? ஏ. களிமண். பி. மணற்பாங்கான மண். சி. கருப்பு மண். டி. வண்டல் மண். சரியான விடை பி. மணற்பாங்கான மண். மண்ணரிப்பு ஏற்பட முக்கிய காரணம் எது? ஏ. சூரிய ஒளி. பி. காற்று மற்றும் நீர். சி. நில ஒளி. டி. வெப்பம் மட்டும். சரியான விடை பி. காற்று மற்றும் நீர். பருப்பு வகை பயிர்கள் மண்ணில் எதை அதிகரிக்க உதவுகின்றன? ஏ. ஆக்சிஜன். பி. நைட்ரஜன். சி. உப்பு. டி. மணல். சரியான விடை பி. நைட்ரஜன். பவளப்பாறைகள் பெரும்பாலும் எங்கு உருவாகின்றன? ஏ. ஆழமான குளிர்ந்த கடலில். பி. வெப்பமான ஆழம் குறைந்த கடலில். சி. பாலைவனத்தில். டி. ஆறுகளில். சரியான விடை பி. வெப்பமான ஆழம் குறைந்த கடலில். ஆற்று நீரும் கடல் நீரும் கலக்கும் பகுதி எது? ஏ. கழிமுகம். பி. நீர்வீழ்ச்சி. சி. ஏரி. டி. குளம். சரியான விடை ஏ. கழிமுகம். கடல் நீரிலிருந்து உப்பை பெறுவதற்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் இயற்கை செயல்முறை எது? ஏ. ஆவியாதல். பி. உறைதல். சி. உருகுதல். டி. முளைத்தல். சரியான விடை ஏ. ஆவியாதல். இந்தியாவின் தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார்? ஏ. ஓம் பிர்லா. பி. ஜக்தீப் தன்கர். சி. ராஜ்நாத் சிங். டி. அமித்ஷா. சரியான விடை ஏ. ஓம் பிர்லா. இந்தியாவின் தற்போதைய நிதியமைச்சர் யார்? ஏ. பியூஷ் கோயல். பி. நிர்மலா சீதாராமன். சி. அமித்ஷா. டி. ஜெய்சங்கர். சரியான விடை பி. நிர்மலா சீதாராமன். பழைய கற்காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. மெசலிதிக் காலம். பி. பேலியோலிதிக் காலம். சி. நியோலிதிக் காலம். டி. இரும்பு காலம்.
சரியான விடை பி பேலியோலித்திக் காலம். இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஏ எஸ் ஜெய்சங்கர், பி ராஜ்நாத் சிங், சி அஸ்வினி வைஷ்ணவ், டி தர்மேந்திர பிரதான். சரியான விடை ஏ எஸ் ஜெய்சங்கர். தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார்? ஏ ஆர் என் ரவி, பி பன்வாரிலால் புரோஹித், சி ராஜேந்திர அர்லேக்கர், டி கே ரோசையா. சரியான விடை சி ராஜேந்திர அர்லேக்கர். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? ஏ ஜக்தீப் தன்கர், பி சி பி ராதாகிருஷ்ணன், சி வெங்கையா நாயுடு, டி ஓம் பிர்லா. சரியான விடை பி சி பி ராதாகிருஷ்ணன். புதிய கற்காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ பேலியோலித்திக் காலம், பி மெசலித்திக் காலம், சி நியோலித்திக் காலம், டி செம்புக் காலம். சரியான விடை சி நியோலித்திக் காலம். புதிய கற்காலத்தில் மனிதர்கள் எந்த முக்கிய தொழிலை தொடங்கினர்? ஏ விவசாயம், பி நெசவு, சி கப்பல் கட்டுதல், டி அச்சிடுதல். சரியான விடை ஏ விவசாயம். புதிய கற்காலத்தின் முக்கிய கண்டுபிடிப்பு என்ன? ஏ துப்பாக்கி, பி சக்கரம், சி காகிதம், டி மின்சாரம். சரியான விடை பி சக்கரம். சூரியனில் அதிகமாக காணப்படும் வாயுக்கள் எவை? ஏ ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன், பி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம், சி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன், டி நைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சரியான விடை பி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். விண்வெளியில் கற்கள் அல்லது உலோக துண்டுகளால் ஆன சிறிய வான்பொருட்கள் என்ன? ஏ விண்கற்கள், பி விண்மீன்கள், சி கோள்கள், டி துணைக்கோள்கள். சரியான விடை ஏ விண்கற்கள். விண்வெளியில் மிக அதிக ஈர்ப்பு விசை கொண்ட பொருட்களில் ஒன்று எது? ஏ சந்திரன், பி சூரியன், சி கருந்துளை, டி செவ்வாய். சரியான விடை சி கருந்துளை. சேரர்களின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்கியது எதில்? ஏ கொர்க்கை, பி காவிரி பூம்பட்டினம், சி முசிறி, டி மதுரை. சரியான விடை சி முசிறி. மதுரையை ஆட்சி செய்த புகழ்பெற்ற பாண்டிய மன்னர் யார்? ஏ கரிகால சோழன், பி நெடுஞ்செழியன், சி ராஜராஜ சோழன், டி நரசிம்மவர்மன். சரியான விடை பி நெடுஞ்செழியன். சிவகங்கை போராட்டத்தில் வேலு நாச்சியாருக்கு துணையாக இருந்தவர் யார்? ஏ மருது சகோதரர்கள், பி கட்டபொம்மன், சி தீரன் சின்னமலை, டி பூலித்தேவர்.
சரியான விடை ஏ மருது சகோதரர்கள். தீரன் சின்னமலை எந்த பகுதியைச் சேர்ந்த வீரர்? ஏ தென் தமிழ்நாடு, பி கொங்கு நாடு, சி சோழ நாடு, டி தொண்டை நாடு. சரியான விடை பி கொங்கு நாடு.